கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 7 வசனம் 12. கர்த்தர் இரவிலே சாலோமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 7:12 கர்த்தர் இரவிலே சாலோமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தரை நோக்கி உண்மையாக கூப்பிடும்போது, நம்முடைய இருதயம் அவரையே சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு இரக்கம் செய்வார். சாலோமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்ததை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரையே பற்றி கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக அவரையே சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம் வாழ்விலும் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடிக்கு நம்முடைய தேவைகளை அதினதின் நேரத்திலே கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து அவர் வேலைக்கு காத்திருக்க வேண்டும். ஆனால் நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபித்துவிட்டு அநேக நாட்கள் அதற்கு பதில் இல்லாமல் போகும்போது நாம் உடனே மனிதர்களை சார்ந்து கர்த்தரை முறுமுறுத்து மனிதர்களை நாடி அல்லது கர்த்தர் இதை இனி தரமாட்டார் என்று சொல்லி வேறு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நம்முடைய சுய ஆலோசனையிலே முயற்சிக்கின்றோம். நாம் அப்படி செய்யும்போது அநேக வேளைகளிலே நாம் தோல்வி அடைந்தவர்களாக நிற்கின்றோம். ஆனால் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே நமக்கு தேவையானவற்றை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதத்திலே அநேக இடங்களிலே கர்த்தருக்கு காத்திரு என்று எழுதப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று தாவீது சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருந்ததினால் தாவீது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றார். வேதத்திலும் அநேகர் கர்த்தருக்கு காத்திருந்ததினால் ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நாமும் கர்த்தரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லி அவருக்கு காத்திருக்கும் போது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் எனக்கு இரக்கம் செய்வார் என்று விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது, பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே மனுஷ ஆலோசனையின்படி அல்லது நம்முடைய சுய ஆலோசனையின்படி சாயாமல் கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து உமக்கு காத்திருக்கிறவர்களாய் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.